ஹாய் சிவன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற காந்தி மெமோரியல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். நான் இங்கே ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ டைம் வந்திருக்கீங்க, என்னென்ன பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ்க்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் காந்தி எப்படின்னுட்டு இருக்காருன்னு. இதுதான் காந்தி மெமோரியல்ஸ்க்கான மாளிகை மாதிரி தெரியுது. பட் நான் இது வரைக்கும் வந்ததில்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு மெமோரியல்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மக்கள் வந்து விசிட் பண்ணுறாங்க போல். ஆட்டோ, பைக்கு எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்தீங்களா பைக் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு, நம்ம ஸ்டாப் பண்ண இல்லைங்களா, அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், நிறைய சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க போல். நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம். டைனோசர் இருந்துச்சு, நிறைய பழங்கள சிற்பங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கல்லால் செதுக்கப்பட்டது போல். பாருங்கள் இந்த டைனோசர் எப்படி இருக்குது, ரியலில் பார்க்குற மாதிரியே இருக்குது இல்லைங்களா. பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இந்த மியூசியம் இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் ₹10 எடுத்துக்கணும். பே பண்ணி வச்சு இப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர மதுரை வரலாற்று முக்கிய நிகழ்வுகள். பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூம்களில் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நிறைய பழங்கால சிற்பங்கள், இதோட வரலாறு, ஹிஸ்ட்ரி என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அப்படின்னு நான் முழுசாக பார்க்கல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பன்லாம் ஒரு சிலைகள், அது எப்படி இதாச்சு, ஏன் அந்த வடிவில் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருடனோட வரலாறு, எல்லோடைய வரலாறு இருக்குது. பாருங்கள் அழகான சிற்பங்கள். அது ஏன் அந்த நிலையில் நிற்கிறது, ஏன் அந்த டிசைனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட வரலாறு மாதிரி சின்னசாக விரிவாக்கம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பாருங்கள் ஃபோட்டோ நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சிற்பங்கள் எல்லாமே, அதோட வரலாறு எல்லாமே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். பாருங்கள், ஏதோ நில வர பைப் செட்டு மாதிரிலாம் இருக்குது. என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. பாருங்கள் மதுரை, அதோட ஹிஸ்ட்ரி, டெம்பிள் எப்படி இருக்குது, மீனாட்சி டெம்பிள். பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானை மாதிரி இருக்குது. பாருங்கள், 2020 யூஸ் பண்ண இது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ணது பானைகள் ஃப்ரெண்ட்ஸ். காந்தி அதுக்கு முன்னே யூஸ் பண்ணது போல இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ், பக்கவே அந்த காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த மாதிரி என்னென்ன எனக்கு உங்களுக்கு தெரியும். டூ 2000 years ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். திஸ் எல்லாமே 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது காந்தி மெமோரியல்ஸு. இதில் வரலாறு எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். நான் ஏதோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்.
அதனால தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க. மதுரை வரலாறு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் மதுரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெங்கல கிண்ணங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஓல்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 16ஆம் நூற்றாண்டில் யூஸ் பண்ண வெங்கல கிண்ணங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆளி, கிண்ணம், தட்டு, பூஜை சமண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலங்கள், செம்மண்களின் கலங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்சி டெம்பிளோட மாடல் மாதிரி வரைபடம் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கிளாஸ்க்குள்ளே வச்சுருக்காங்க. இப்படி தான் மீனாட்சி டெம்பிள் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மதுரை ஸ்ட்ரீட். ஃப்ரெண்ட்ஸ், இந்திய நாணயங்கள், இந்தியன் காயின்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் வந்து என்னது 1000 years ஆஃப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண கல்லால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள். பழங்குடி மக்கள்கள் யூஸ் பண்ண ஆயுதங்கள் எல்லாம் பாருங்கள், கல்லால் உருவானது இதெல்லாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மீன் மாதிரி இருக்குது, வெள்ளி மாதிரி இருக்குது, எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கல்லில் சிவப்பு கல்லில் மண்ணாலன்னா குண்டாக்கல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் வந்து மரச்சிற்பங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது மரச்சிற்பங்கள். மீனாட்சி திருக்கல்யாணம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் ஆனது இப்படி தான் போல். மீனாட்சி அம்மன் பாருங்கள், இவங்க தான் மீனாட்சி அம்மன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஃப்ரெண்ட்ஸ், மரத்தில் சிலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பைரவர் எல்லா கடவுளுடைய உருவங்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? மதுரையினோட பழங்குடி பொருட்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழங்குடியினர் பொருட்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தோட ஓலைச்சுவடிகள் எப்படி இருக்குன்னு மட்டும். ஓலைச்சுவடி எழுதுறதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேர் பொம்மைகள். இந்த காலத்தில் யூஸ் பண்ண தேர் பொம்மைகள்லாம் இது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். விநாயகர், அனுமான், சிவன் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நந்தி, பார்வதி அம்மா போல் இருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போகிறேங்க, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் மதுரைக்கு நீங்கள் விசிட் பண்ணாமலே எப்படி சொல்லலாம், காந்தி மெமோரியல்ஸை மொபைல்லே விசிட் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக இருக்கிறத நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மனித எலும்பு கூடுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மனிதோட உடல் உறுப்புகள் ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமன் ஸ்டிக்ரோஸ் பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரடி பொம்மையும் இருக்குது இங்கே உள்ளார. பார்த்தா ரியல் கரடி மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கடிச்சிடுமோன்ட்டு பயமாக இருக்குது எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பறவைகள் சரணாலயம்.
பாருங்கள், பாம்பு பற்றி அறிவிப்பு செய்திகள்னு போட்டிருக்காங்க. அதை மறக்காமல் படித்து பாருங்கள். நாங்கள் படிக்கல, டைம் இல்லை, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, ஒசூர் போகணும். பாருங்கள் இலவு எப்படி இருக்குது பாருங்கள். சாரி பாம்பு எல்லாம் உள்ளே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து வகையான பாம்புகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஃபிஷ் இப்படியெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃபிஷ்ஷு, கடல் மீன்கள், சங்கு, அதுக்குள்ளே இருக்கிற சங்கு, அது எல்லாமே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாறை கற்கள் என்னென்ன டிசைன் எப்படி இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். படிவங்கள், ஐந்து தலை விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். இவர் கணேசன், தேவி, விஷ்ணு, அம்மன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மன், விஷ்ணு, தேவி. நடராஜா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த காலத்தில் யூஸ் பண்ண பிளேட்டு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் நினைக்கிறேன் பூஜைக்கு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. பூஜை பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் பூஜைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். மறக்காமல் யூஸ் பண்ணோம். கோபுர கலசம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. லக்ஷ்மி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாழி பாருங்கள். இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் காந்தி மெமோரியல்ஸில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். லோக சிற்பங்கள்,
மீனாட்சி திருக்கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ். சரஸ்வதி உலக அழகை பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ண கன்னுங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கன்று, அதுக்கு யூஸ் பண்ண பியரிங்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பியரிங்கு, குண்டு, காலத்தில் வந்து ஆர்மி மெம்பர்ஸ் வந்து எடுத்துக்கின ஆயுதங்கள். நம்ம தலைவர் காந்தி, மகாத்மா காந்தி ஃப்ரெண்ட்ஸ். காற்று இசைக்கருவிகள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாம் இருக்குன்ட்டு. இந்த காலத்தில் மியூசிக்கு யூஸ் பண்ண கருவிகள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மகுடி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீணைகள், அது கூட டிஸ்கிரிப்ஷனு, அது விரிவாக்கம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்கள். நரம்பிசை கருவிகள், இதுதான் இதுவும் அதுதான் போல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸு, இதில் தான் நம்ம வீடியோ எடுத்து காட்டியிருந்தோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் அதில் குட்டி இடத்துல வச்சுருக்காங்க. இதில் வைக்கிறதுக்கு தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள் நிறைய சிற்பங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்து சிற்பங்கள், சிவலிங்கம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ தான் செட்டு மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க, ஒர்க் பண்ணிவிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்து சிற்பங்கள் எல்லாம் இருக்குது.
மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மதுரைக்கு வந்து காந்தி மெமோரியலில் பார்க்கணுன்றதை விட நான் வீடியோலேயே அந்தளவுக்கு கிளியராக எடுத்திருப்பேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு செட்டு மாதிரி ரெடி பண்ணுறாங்க போல் அண்ணா. அவங்க செவுத்தில் ஏதோ பொதிச்சு வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன சரியில்லைன்னு தெரியல. இங்கே பாருங்கள், நந்தி சிலை இருக்குது. பெரிய நந்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. பாருங்கள், சிவலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா இந்த மாதிரி சிவலிங்கம்? பட் எடுத்துகிட்டு இங்கே வந்து போட்டிருக்காங்க. 3 முகம் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஏதோ ஒர்க் போகிறனால எல்லாம் எடுத்து ஓரம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமுக்குள்ளே தான் காந்தி மெமோரியல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், டைனோசர்லாம் இருக்குது. பார்க்க செமையாக இருக்குது. நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆஃப்டர் வந்து இதில் தான் இந்த மெமோரியல்ஸ்லாம் வைக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மால் மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காந்தி மெமோரியல் ஸ்டார்டிங். பாருங்கள், காந்தி அப்படி கம்பீரமாக நின்றுக்கிறாப்புல. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாம், மதுரையோடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, விசிட் பண்ணியாச்சு. அப்படியே முடிஞ்சது, டைம் ஆச்சு. ட்ரெயினுக்கு வந்து ஒசூர் போகணும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோலாம் பார்த்து முடிச்சாச்சு. வீடியோவும் எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு கிளம்பிட்டுருக்கேன். டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்போ டைம் பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மதுரையில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.